வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் சம்மர் வெக்கேஷனுக்கு தேக்கடிக்கு போயிருந்தோம். ஒரு 2 days பிளான் பண்ணி போயிருந்தோம். அங்கே இருக்கிற த மவுண்டைன் கோர்ட்யார்ட் அப்படிங்கிற ரிசார்ட் புக் பண்ணியிருந்தோம். ஆஸ் யூஷுவல் எப்பயுமே இந்த ரிசார்ட்ஸுக்கு எல்லாம் போகிற வழி ரொம்பவே மோசமாக இருக்கும். அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கேயும் எங்களுக்கு கிடச்சிது. அந்த ரிசார்ட்டை நாங்கள் போய் சேர்றதுக்கே ரொம்ப டஃப்பாக இருந்தது. அந்த ரோடு வந்து ஒரு வண்டி தான் போகிற அளவுக்கே இருந்துச்சு. ஸோ ஆப்போசிட்டில் ஏதாவது வண்டி வந்தாலும் கொஞ்சம் லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ ஏறி இறங்கி நின்று அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சு. பட் ரிசார்ட்டுக்கு போனதுக்கப்புறமா இவ்வளோ ட்ராவல் பண்ணி வந்தது ஒர்த் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. வாங்க நீங்களே எங்கள் கூட சேர்ந்து இதுதான் அந்த ரெசார்ட்டோட ரிசப்ஷன் ஏரியா. ஆக்சுவலாக ரிசப்ஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக அந்த சைடு எலிஃபண்ட், டைகர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேச்சரிஸ்டிக்காக இருந்தது அதோட அப்பியரன்ஸே. ஒரு 15 minutes ஆச்சு ஓவராலாக செக்இன் ப்ராசஸ் எல்லாமே. அதெல்லாம் முடிச்சுட்டு ரூம் கீயை வாங்கிட்டு நாங்கள் ரூம்க்கு போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் புக் பண்ணியிருந்தது ஃபாரஸ்ட் ஃப்ளேம் ரூம். இந்த ரூம் டைப்பில் மட்டும்தான் பால்கனி இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த பால்கனியில் நமக்கு ஹில் வியூ கிடைக்கும். மற்ற எல்லாமே வில்லா டைப் ரூம். ஸோ அது வந்து கார்டன் வியூ மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த ரூமை சூஸ் பண்ணோம். சரி, நீங்களும் இந்த ரூமை சுற்றி பாருங்கள். இந்த ரூம் ஓரளவுக்கு நமக்கு தேவையான அளவு சைஸ்லேயே இருந்துச்சு. எல்லா அம்யூனிட்டிஸுமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே லேட்டஸ்ட்டாக இருந்துச்சு. எதுவுமே அவுடேட்டடாக நமக்கு தெரியல. அட் த சேம் டைம் நமக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் இருந்தாலும் நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லா வீடியோஸும் சொல்கிற மாதிரி ஒரு ரிசார்ட்டோ ஒரு ஹோட்டல்லையோ தங்குறப்ப வாஷ்ரூம் நீட்டாக இருக்கணும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா வாஷ்ரூம் நல்லாவே நீட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அதுவே எங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக தெரிஞ்சுச்சு.
5:30 இவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக இங்கே ஸ்டே பண்ணுற எல்லா கெஸ்ட்டுக்குமே வந்து டீ, காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது இந்த ஏரியாவில் தான் ப்ரொவைட் பண்ணாங்க. இதுக்கு பக்கத்தில் தான் ஸ்விம்மிங் பூலும் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் எங்களோட ஈவினிங் டைம் ஸ்நாக்கை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் இங்கே அப்படியே சுற்றி பார்த்துட்டு இங்கே இருக்கிற இந்த நேச்சரிஸ்டிக்கான ஏரியாவில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ ஆஃப்டர் டீ அண்ட் ஸ்நாக்ஸ் வந்துட்டு ரிசார்ட்டில் இருக்கிற அதர் ஏரியாஸை கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த ரெட் ஃப்ளார் அப்படின்றது ஒன் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸ் இன் தட் ரிசார்ட். இங்கே தான் வந்துட்டு லைவாக ஒரு செஃப்பை அலோகேட் பண்ணி டெய்லி ஏதாவது 1 or 2 டிஷ்ஷஸ் வந்து டெமோ கொடுக்குறாங்க. ஸோ லைவாக அவங்களோட ரெசிபியும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ நாங்கள் அதுக்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்போ வந்தோம். அன்னைக்கு அவங்க எங்களுக்கு செஞ்சு காட்டின 2 டிஷ்ஷை உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் இதை தனியாக ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டாக அவங்களோட ஷீட்டில் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு 6:45 அரவுண்ட் தட் நடந்தது. ஸோ அதையும் நாங்கள் பார்த்துட்டு எங்களோட டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் அன்னைக்கு டேயை வைண்ட் அப் பண்ணிக்கிட்டோம். ரிசார்ட்டுன்னு வந்துட்டு அந்த ஃபுட்டை பற்றி பேசாமலாம் இருக்க முடியும். அவங்களோட டின்னர் பஃபே, பிரேக்ஃபாஸ்ட் பஃபே பற்றி தனியாக ஷார்ட்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். தேக்கடிங்கிற பிளேலிஸ்ட்டில் நம்ம சேனலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். இதுதான் இந்த ரிசார்ட்டோட ஃபுல் டூர். நீங்கள் இந்த ரிசார்ட்டுக்கு ஏற்கனவே போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இல்லை தேக்கடி போகிற சான்ஸ் உங்களுக்கு கிடச்சதுன்னா டெஃபினட்டாக இந்த ரிசார்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Tada, bye bye.